அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, இது சுல்தான் சமையலறை. இன்றைக்கி ஞாயிறு மதியம் சமையலுக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான கோழி மிளகு வறுவலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நமது சேனலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோழி மிளகு வறுவல் செய்வதற்கு ஒரு 3/4 கிலோ கோழியை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 வெங்காயம் சின்ன சின்னதாக நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டத்துக்கு மிளகு, அப்புறம் சீரகம், சோம்பு, இது எல்லாமே நம்ம அரைச்சி தான் போட போகிறோம். அதாவது வறுத்து அதுக்கப்புறம் அரைச்சி நம்ம அதில் கலந்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கடாயை எடுத்து வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை விட்டு சூடு பண்ணிப்போம். எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வெட்டி வச்ச வெங்காயத்தை நம்ம அதில் சேர்த்து, வெங்காயம், பச்சை மிளகாலாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டுத்தையும் நம்ம தனித்தனியாக அரைச்சி வச்சு அதில் கலந்துக்கிறோம். எப்போவுமே இஞ்சி பூண்டை ஒன்றா போடக்கூடாது, தனித்தனியாக தான் அரைச்சி போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டு நல்லா வதங்கணும். நல்லா அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கோழிக்கறியை நம்ம அதில் போட போகிறோம். ஆனால் முதல் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம கோழிக்கறியை போட்டுக்கலாம். கோழிக்கறியை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு, நம்ம ஃபஸ்ட்டே கோழிக்கறி போட்டோன்னா அது நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ அதில் நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு, நல்லா மஞ்சத்தூளையும் கோழிக்கறி, வெங்காயம் எல்லாம் நல்லா கலந்து வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு, கொஞ்சம் நேரம் அப்படியே கிளறி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா கலந்துரும். அதுக்கப்புறம் நம்ம அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். கறி கொஞ்சம் முங்குற அளவுக்கு ஓரளவு தண்ணி சேர்த்து, அந்த தண்ணியிலே முதல்ல நம்ம வேக விடணும். கறி நல்லா வெந்து வரணும். அப்போ இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், தண்ணியை விட்டு ஓரளவு கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டு கொதிக்க விடுறோம். நல்லா வரட்டும், வெந்து வேகணும். வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா எல்லாத்தையும் அதில் கலந்து நல்லா கிண்டி விட்டு கொதிக்க விடணும். ஏன்னா 2வதாக போட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கறி வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் மசாலா போட்டு கொஞ்சம் கொதிக்க விடும்போது கரெக்டாக இருக்கும். ஏன்னா முன்னாடியே நம்ம மசாலாலாம் போட்டு கலந்துட்டு அதுக்கப்புறம் கறி போட்டோம்னாக்கா, கறி வேக வேக நம்ம தண்ணி வைக்கும் போது மசாலாவோட ஸ்ட்ரக்சரே மாறிடும், கரெக்டாக வராது. பாருங்கள் மக்களே, எப்படி நல்லா மசாலா கறி எல்லாமே ஒன்றா கலந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ அதில் இருக்க தண்ணி நல்லா சுண்டுற அளவுக்கு நம்ம நல்லா வேக விட்டு எடுத்தோம்னாக்கா சூப்பரான ஒரு மிளகு கோழி வறுவல் ரெடி. நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.